வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சில டெக்னாலஜி. அதெல்லாம் எப்படின்னு இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன அறிவியலால கூட புரிஞ்சுக்க முடியல. வாங்க அந்த மர்மமான உலகத்துக்குள்ள போலாம். இந்த ஒரு வரியை யோசிச்சு பாருங்களேன். நாம இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கே ரோவர் அனுப்புற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஆனா ஒரு 2000 வருஷம் அழியாம நிக்கிற மாதிரி ஒரு கான்கிரீட்ட நம்மால ஒழுங்கா செய்ய முடியல. என்ன ஒரு முரண்பாடு இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்பம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது காலப்போக்குல தொலைஞ்சு போன சில செய்முறைகளையும் பொருட்களையும் பத்தி தான். ஒரு காலத்துல அவங்க ரொம்ப சாதாரணமா செஞ்ச சில விஷயங்களை நம்மளோட இத்தனை அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு கூட ஏன் நம்மால திரும்பவும் செய்ய முடியல? வாங்க பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது ரோமானிய கான்கிரீட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சாதாரணமா எந்த ஒரு கான்கிரீட்டும் கடல் தண்ணியில பட்டா சீக்கிரம் அரிச்சு போயிடும். ஆனா இந்த ரோமானிய கான்கிரீட் கடல் தண்ணி படபட இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆச்சரியமா இருக்குல்ல? கடல் தண்ணியில இருக்கிற மினரல்ஸ் இவங்க கான்கிரீட்ல கலந்த எருமலை சாம்பலோட சேர்ந்து ஒரு புதுவிதமான ரொம்ப உறுதியான கிறிஸ்டலை உருவாக்குது. அதாவது அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு இன்னும் பலமாகுது. இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் ரோமானியர்களோட ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, எரிமலை சாம்பல், சுண்ணாம்பு, கடல் தண்ணி, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் நம்மளோட காம்ப்ளெக்ஸான கெமிக்கல் மிக்ஸ். ரிசல்ட் என்ன? அவங்க கட்டினது ஆயிரக்கணக்கான வருஷம் நிக்குது, நம்ம கட்டினது வெறும் சில 10 வருஷத்திலே விரிசல் விட ஆரம்பிச்சிடுது. இது சாதாரண வித்தியாசம் இல்ல, ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஃபார்முலா தெரியும்னா நாம ஏன் அதை பயன்படுத்துறதில்ல? உண்மை என்னன்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆனா அத பெரிய அளவுல மலிவான விலையில நம்மால உற்பத்தி பண்ண முடியல. இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாமே வேகம், லாபம், மாஸ் ப்ரொடக்ஷன் தான். அந்த காலத்து பொறுமையும் தரத்துக்காக செலவு பண்ற மனநிலையும் இப்போ இல்ல. அதனாலதான் இந்த பழங்கால முறை இப்போதைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராம இருக்கு. சரி, கான்கிரீட்டை விட்டுட்டு இப்போ உலோகத்துக்கு வருவோம். இது ஒரு லெஜெண்டரி மெட்டீரியல், டமாஸ்கஸ் ஸ்டீல். இந்த வாள்களை பத்தின கதைகள்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு வாள் வளைஞ்சு கொடுக்கற அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கணும், ஆனா அதே சமயம் இன்னொரு இரும்பையே வெட்டுற அளவுக்கு கூர்மையாவும் உறுதியாவும் இருக்கணும். இது ரெண்டும் எப்படி ஒரே பொருளுக்கு சாத்தியம்? அதுதான் இன்னைக்கும் அழிக்க முடியாத ஒரு மர்மம். சரி, இந்த டெக்னாலஜி எப்படி தொலைஞ்சு போச்சு? செய்முறைய மறந்துட்டாங்களா? இல்ல, அது மட்டும் காரணம் இல்ல. இந்த ஸ்டீலை செய்ய தேவையான ஒரு முக்கியமான மூலப்பொருள், அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான தாது இந்தியால தான் போயிருக்கு. காலப்போக்குல அந்த தாது கிடைக்கிற சுரங்கமே இல்லாம போயிடுச்சு. இப்போ யோசிங்க, ஒரு பிரியாணி செய்யறதுக்கு ஃபார்முலா இருக்கு, ஆனா அதுக்கு தேவையான பாசுமதி அரிசி உலகத்துல இல்லனா என்ன பண்ண முடியும்? அதே கதைதான். அதனால இப்போ மார்க்கெட்ல டமாஸ்கஸ் ஸ்டீல்னு சொல்லி விக்கிறது எல்லாமே அதோட மேல இருக்கிற அந்த டிசைனை மட்டும் காப்பி பண்றதுதான். அதோட உண்மையான குணம் அதுல கிடையாது. ஓகே, தொலைஞ்சு போன பொருட்கள் ஒரு பக்கம். இப்போ நாம பார்க்க போறது இன்னும் ஒரு படி மேல. தர்க்கத்தையே கேள்வி கேட்க வைக்கிற சில என்ஜினியரிங் அற்புதங்கள். அதாவது லேசர் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாத காலத்துல எப்படி அவங்களால இவ்ளோ பிரம்மாண்டமான, இவ்ளோ துல்லியமான விஷயங்களை செய்ய முடிஞ்சது? இந்த நம்பரை பாருங்க, 1:5000. இது என்ன தெரியுமா? ரோமானியர்கள் கட்டுன நீர்வழி பாதைகளோட சரிவு விகிதம். அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் 1 அடி தான் சரிவு இருக்கும். தண்ணி மெதுவா சரியான வேகத்துல போகணும்னு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு மில்லிமீட்டர் அளவுல கணக்கு போட்டு கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லா கருவிகளையும் வச்சுக்கிட்டு இந்த அளவு துல்லியத்தை மெயின்டைன் பண்றது எவ்ளோ பெரிய சவால் தெரியுமா? அப்போ கேள்வி இதுதான். லேசர் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, எந்த சேட்டிலைட்டும் கிடையாது. இப்படி எதுவும் இல்லாத ஒரு காலத்துல வெறும் கயிறு, குச்சி, தண்ணி மட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அசாத்திய துல்லியத்தை அவங்களால கொண்டு வர முடிஞ்சது? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பல இன்ஜினியர்களை தலைய பிக்க வைக்கிற கேள்வி. ரோமானியர்கள் மட்டும் இல்ல, இங்க பெரு நாட்டுல வாழ்ந்த இன்கா மக்களோட கல்வேலைப்பாடும் அப்படிதான். அவங்க கட்டின சுவர்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சைஸ்ல, ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும். ஆனா 2 கல்லுக்கும் நடுவுல சிமெண்டோ காரையோ எதுவுமே இருக்காது. ஆனாலும் அந்த கற்கள் ஒன்னோட ஒன்னு அவ்ளோ கச்சிதமா பொருந்தி இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு பேப்பரை கூட நம்மால நுழைக்க முடியாது. இந்த கச்சிதமான அமைப்பு தான் அடிக்கடி நிலநடுக்கம் வர்ற அந்த பகுதியில அவங்க கட்டிடங்கள் இன்னிக்கும் உடையாம நிக்கிறதுக்கு காரணம். அப்போ ஏன் நாம இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுறதில்ல? யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெர்ஃபெக்டான தீர்வு தான். ஆனா இந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்ய தேவைப்படுற மனித உழைப்பும் நேரமும் நம்மளோட இன்றைய முதலாளித்துவ உலகத்துக்கு செட் ஆகாது.
டைம் இஸ் மணின்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த காலத்து துல்லியத்தை விட இப்போதைய வேகத்துக்கும் லாபத்துக்கும் தான் நாம முன்னுரிமை கொடுக்கறோம். பொருட்கள், கட்டுமானம் இதெல்லாம் தாண்டி நாம இப்ப பார்க்க போறதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மர்மமான ஒரு விஷயம். அது அவங்களோட அறிவு. சில விஷயங்கள்ல அவங்க காலத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாத பல 100 வருஷங்கள் கழிச்சு வந்திருக்க வேண்டிய ஒரு அறிவும் புரிதலும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது எப்படி? உதாரணத்துக்கு இந்த ஆன்டிகிட்டியரா மெக்கானிசத்தை எடுத்துக்கலாம். கடலுக்கு அடியிலிருந்து கிடைச்ச இந்த சாதனம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது. இது என்ன பண்ணும்னா, இத கையால சுத்தினா போதும், அடுத்த பல வருஷங்களுக்கு எப்பெல்லாம் சூரிய சந்திர கிரகணம் வரும், எந்தெந்த கோள்கள் எங்க இருக்குன்னு துல்லியமா காட்டும். சுருக்கமா சொல்லணும்னா, இதுதான் உலகத்தோட முதல் அனலாக் கம்ப்யூட்டர். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டு மெஷின்களை வச்சு இந்த கருவியை நம்மால அப்படியே காப்பி பண்ணிட முடியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா உண்மையான கேள்வி அது இல்ல. கேள்வி என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே இல்லாத ஒரு காலத்துல இப்படி ஒரு கருவியை உருவாக்கலாங்கிற ஐடியாவே அவங்களுக்கு எப்படி வந்தது? அந்த அறிவுக்கான மூலம் எது? இதுக்கு தான் இன்னிக்கும் நம்ம கிட்ட பதில் இல்ல. கிரேக்கர்கள் மட்டும் இல்ல, மாயன்களோட வானியல் அறிவும் நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். அவங்க கிட்ட டெலஸ்கோப்லாம் கிடையாது. ஆனா வெறும் கண்ணால வானத்தை பார்த்தே பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போற கிரகணங்களை எல்லாம் துல்லியமா கணிச்சு வச்சிருந்தாங்க. அவங்களோட கேலண்டருங்கிறது சும்மா தேதிய பாக்கறதுக்கு இல்ல, அது பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே காட்டுற ஒரு பெரிய வரைபடம் மாதிரி. அவங்களோட கணக்குகள்ல எந்த தவறும் இல்ல, ரொம்ப துல்லியமா இருந்திருக்கு. ஆனா ஒரு கணக்கு போடணும்னா அதுக்கு தேவையான டேட்டா வேணும் இல்லையா? அந்த துல்லியமான டேட்டாவ அவங்க எப்படி சேகரிச்சாங்க? பல தலைமுறைகளா தொடர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வானத்தை எப்படி கவனிச்சாங்க? அந்த டேட்டா கலெக்ஷன் முறை என்னங்கிறது தான் இன்னிக்கும் ஒரு புரியாத புதிரா இருக்கு. சரி, இவ்ளோ ஆச்சரியங்களை பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? சில பேர் சொல்ற மாதிரி ஏலியன்களா, இல்ல ஏதாவது மந்திரமா? ஆனா பதில் இதையெல்லாம் விட ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல இருக்கு. அந்த ரகசியம் அவங்க டெக்னாலஜில இல்ல, அவங்களோட மனநிலையில தான் இருக்கு. இந்த ஒப்பீட்ட பாருங்க, இதுலயே எல்லா பதிலும் இருக்கு. அந்த காலத்துல அவங்க ஒரு விஷயத்த செஞ்சா அது காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்னு செஞ்சாங்க. பொறுமைய ஒரு முக்கியமான கருவியா பார்த்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் துல்லியங்கிறது தான் தரம். ஆனா இன்னைக்கு நாம அடுத்த 3 மாச பட்ஜெட்குள்ள முடிக்கணும்னு கட்டுறோம். இது போதும் ஓடுங்கிற மனநிலை தான் நம்மளோட தரும். பொறுமை இல்ல, குறுக்கு வழிகள் தான் நம்மளோட இலக்கு. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம முன்னோர்கள் நம்மள விட புத்திசாலின்னு சொல்றத விட அவங்க நம்மள விட ரொம்ப ரொம்ப அதிக ஒழுக்கத்தோட இருந்தாங்கன்னு சொல்றதுதான் சரி. கடைசியா இந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம குறுக்கு வழிகளுக்கு ஒரு மாதிரி அடிமையாகிட்டோமா? வேகமா போறோம், வேகமா வளர்றோம்னு சொல்றோம். ஆனா அந்த வேகத்துக்காக காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற தரத்தை நம்ம இழந்துட்டோமா? ஒருவேளை உண்மையான வளர்ச்சிங்கிறது புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறதுல மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த நல்ல விஷயங்களை இழக்காம இருக்கிறதுலயும் இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?